சிறகடிக்க ஆசையில இன்னைக்கான எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். முத்து போயிட்டு அவங்க பாட்டிக்கு கால் பண்ணி, பாட்டி அம்மா எனக்கு சூடு வச்சுட்டாங்க. எனக்கு இங்க இருக்கவே புடிக்கல. நான் வந்துடுறேன் அங்கேயே" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிட்டு அழுறாங்க. அதுக்கு பாட்டி வந்து திட்டுறாங்க விஜயாவ. "ஏன்டி உனக்கு அறிவில்லையா? எதுக்கு இப்படியெல்லாம் பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு. "நான் சொல்றதே கேட்க மாட்டேன்றான் அத்தை. அதனால தான் வச்சேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். "நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல அத்தை, அவன் முரடனா இருக்கான். அவன நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க ஒழுங்கா பார்க்காம விட்டுட்டீங்க. இப்ப அவன் நான் சொல்றதே கேட்காம நடந்துக்கிறான்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே பாட்டி அத கேட்டு, நீ உன் வளர்ப்புல வளரணும்னா நீ உன்கிட்டயே வச்சுக்க வேண்டியது தானடி. எதுக்கு கூட்டிட்டு வந்து விட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் திட்டுறாங்க. அப்புறம் பாட்டிக்கு "எதுக்குடா கால் பண்ணி சொன்ன?" அப்படின்னு சொல்லிட்டு முத்துவையும் அடிக்கிறாங்க. அந்த டைம்ல அண்ணாமலை வராங்க. "எதுக்கு விஜயா இப்படி அடிக்கிற முத்துவ? உனக்கு அறிவே இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அடுத்து அவங்க வந்து சொல்றாங்க, "இல்லங்க, அவன் தான் தப்பு பண்ணியிருக்கான். அவன் மனோஜ் சாப்பிட்ட இந்த பிளேட்டெல்லாம் தூக்கி ரொம்ப கொடூரமா நடந்துக்கிறான், ரவுடி மாரி. அதுக்காக தான் அடிச்சா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "இல்ல விஜயா, நீ தப்பு பண்ற. அவன் வந்து இத்தன நாள் உன் கூட இல்ல. அதனால அவன் பண்றது எல்லாமே தப்பு மாரி உனக்கு தெரியுது. நீ அவன் சைட்ல இருந்து பாரு. அவன் குழந்தை விஜயா. நீ பண்றதே தப்பு" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் திட்டிர்றாங்க. அடுத்து அவங்க ஸ்கூலுக்கு போறாங்க. அங்க போனா மனோஜ் வந்து செகண்ட் ரேங்க் எடுத்திருப்பாங்க. அங்க முத்து வந்து ஃபெயில் ஆயிட்டுப்பாங்க. அத பார்த்துட்டு மனோஜ் சொல்றாங்க, "நீ எல்லாம் என் தம்பின்னு நெனச்சு சொல்றதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அங்க திட்டி அனுப்பிச்சிடுறாங்க. "நீ நீ கூட தான் செகண்ட் ரேங்க் எடுத்திருக்க. உன்ன விட அவன் நல்லா படிக்கிறான். நீ எல்லாம் என்ன வந்து பேசுறியான்னு" சொல்லிட்டு முத்துவும் பேசுறாங்க. அப்ப வந்து மனோஜ் வந்து ஏடா கூடமா பேசினதுனால முத்து வந்து மனோஜ அடிக்க போறாங்க. அங்க அடிச்சு பிரச்சனை ஆனதுனால பிரின்சிபல் வந்து முத்துவ வந்து ஹோல் டே முட்டி போட சொல்லிடுவாங்க. மனோஜ் அத பார்த்துட்டு சிரிப்பாங்க. அடுத்து வீட்ல வந்து மனோஜ் வந்து வீடியோ கேம் விளையாடிட்டு இருப்பாங்க. அத வந்து முத்து கேட்குறாங்க, "என்னடா இது? குடுடா, நானும் விளையாடி பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மனோஜ் வந்து ஆனா தரவே மாட்டான். அடுத்து பக்கத்து வீட்ல இருக்கிற ஒரு பையனும் அவங்க அம்மாவும் விஜயா கிட்ட வந்து பேசுறாங்க. "என்னம்மா புள்ள வளர்த்து வச்சிருக்க? என் பையன் வச்சிருந்த வீடியோ கேம எடுத்துட்டு வந்தான் உன் பையன். திருடிட்டு வந்திருக்கான். என்ன பையன வளர்த்துருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து திட்டுறாங்க. உள்ள வந்து பார்த்தா உடனே மனோஜ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, முத்து கிட்ட அந்த வீடியோ கேமே குடுத்துட்டுப்பாங்க. மனோஜ் வந்து ரூமுக்கு போயிடுவாங்க. அப்போ வந்து விஜயா பார்த்ததுமே முத்து தான் தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு நம்பிடுறாங்க. அப்போ வந்து விஜயா வந்து சொல்றாங்க, "நீ தான் பண்ணியிருப்பன்னு எனக்கு தெரியும். இந்த மாரி வேலையெல்லாம் பண்றதுக்கு இந்த வீட்ல வேற யாரும் இல்ல. நீ தான்" அப்படின்னு சொல்லிட்டு, "எதுக்குடா திருடுன?" அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து முத்துவ திரும்பியும் விஜயா அடிக்கிறாங்க. அப்போ வந்து சொல்றாங்க, "நீ பாட்டிய புடிக்கும்னா நீ அங்கேயே கிளம்பிடுறா. இங்க இருக்காத" அப்படின்னு சொல்லிட்டு முத்துவ ரொம்பவே போட்டு அடிக்கிறாங்க. மனோஜ் வந்து எப்பவுமே பொய் சொல்ல மாட்டான். அவன் நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. அப்ப வந்து திரும்பியும் அண்ணாமலை வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க முத்துக்கு. "நீ பண்றதே தப்பு விஜயா. நான் தான் அவன விட்டுரு, நீ இல்லைன்னா நான் பார்த்துக்கிறேன் அவன" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மனோஜ் ஸ்கூலுக்கு போறாங்க. அப்ப ஸ்கூலுக்கு போனப்ப ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த பையன வந்து நோட் புக்கெல்லாம் கிழிச்சு போட்டுட்டு, "நீ இனிமே ஆன்ஸர் எல்லாம் தப்பா தான் எழுதணும். நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு" சொல்லிட்டு மனோஜ் வந்து அந்த பையன போட்டு அடிச்சுருவாங்க. அந்த பையன் அழுந்துட்டு இருக்கும்போது முத்து போயிட்டு கேட்குறாங்க, "ஏன்டா இங்க நின்னுட்டு அழுதுட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "உன் அண்ணன் வந்து என்ன அடிக்கிறான். இந்த மாரி ஃபர்ஸ்ட் ரேங்க் எல்லாம் நீ எடுக்கக்கூடாது இன்னொரு தடவ. நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு, ஆன்ஸரு தெரிஞ்சா கூட தப்பா எழுதி வச்சுட்டு வா" அப்படின்னு சொல்லி மிரட்டுறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அத கேட்டு போய் முத்துக்கிட்ட சொல்றாங்க, "நீ எல்லாம் எனக்கு அண்ணன்னு சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கு. இந்த மாரி எல்லாம் சொல்லி ஃபர்ஸ்ட் ரேங்க் யார்றா உன்ன எடுக்க சொன்னது? இன்னொரு தடவ அவன மிரட்டுன செஞ்சேன்னு தெரிஞ்சது, என் கையால அடி வாங்குவ" அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் சொல்லிட்டு அங்கருந்து போயிடுறான். அப்புறம் அந்த பையன் மேல கல்லு எடுத்து அடிக்கலான்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து கல்லு எடுத்து போடுவாங்க. அது வந்து பிரின்சிபல் மேல விழுந்துருது. அப்ப முத்துவும் பாத்துர்றாங்க. மனோஜ் கல்ல தூக்கி போட்டுட்டு பயந்துட்டு ஓடுறான். என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு அங்கருந்து மாடியிலருந்து எட்டி பாக்குவாங்க. அப்போ கீழ இருந்த பிரின்சிபல் வந்து மேலே பாக்குறப்போ, முத்து தான் போட்டான்னு நெனச்சுட்டு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அங்க இருந்த ஒரு சார் வந்து, "எதுக்குடா பிரின்சிபல் மேலேயே கல்ல தூக்கி போடுற? உனக்கு அவ்ளோ தைரியமா?" அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. "நான் உனக்கு அன்னைக்கே டிசி குடுத்துருக்கணும். வா டிசி வாங்கிட்டு போவேன்னு" சொல்லிட்டு சொல்றாங்க. மனோஜும் வந்து, "அவன் தான் சார் தப்பு பண்ணான்" அப்படின்னு சொல்லிர்றாங்க. அத கேட்ட அந்த சாருமே நம்பிடுறாங்க. முத்து வந்து தப்பு பண்ணலன்னு சொல்றத கேட்கவே மாட்டேன்றாங்க யாரும். விஜயாவ கூப்ட்டு திட்டுறாங்க. "இப்படி தான் ஒரு பிரின்சிபலவே போட்டு அடிச்சிருக்கான். நீங்க டிசி குடுக்குறேன். நீங்க வாங்கிட்டு போயிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கிட்ட சொல்றாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வரப்போற எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய்.